ஏய் பொம்மி, நான் நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். எனக்கு இப்போ அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற அகோர அதிபதி வெளியே வரணும். அதுக்கு அந்த பெட்டியோட 4 மூலையிலையும் நீயும் ராணியும் விளக்கேத்தணும். நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி எதுக்காக நீ பேசுற? உன்னை இவ்ளோ நேரம் விட்டு வச்சதே தப்பு. சி, நான் சித்தார்த்த உருவத்துல இங்க வரல. சித்தார்த் இந்த கோயிலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சித்தார்த்த உடம்புலயே நான் நுழைஞ்சேன். ஏய், நான் இப்ப சித்தார்த்தோட உடம்புக்குள்ள இருக்கேன். நான் சொன்னதை நீங்க 2 பேரும் செய்யலன்னு வைங்களேன், இந்த சித்தார்த்து கழுத்தை அறுத்துக்கிட்டு துடி துடிச்சு சாக போறத நீங்க 2 பேரும் ரசிச்சு பாப்பீங்க. எப்படி வசதி? ஏய், பாக்குறீங்களா பாக்குறீங்களா? ஐயோ யோ வேணாம் வேணாயா, யோ சொன்னா கேளியா? ஏய் பொம்மி, நீ கண்ண மூடாத. ரொம்ப புத்திசாலித்தனமா உன் மந்திர சக்தியெல்லாம் பயன்படுத்தி என்ன அழிச்சிடலான்னு மட்டும் நினைச்சிடாத. அப்படி ஒருவேளை நீ அதை செய்ய ஆரம்பிச்ச, அதுக்கப்புறம் யாரு நினைச்சாலும் இந்த சித்தார்த்த காப்பாத்தவே முடியாது. அதுக்கப்புறம் உன்னோட முடிவு. நீ என்ன பண்ணணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. அக்கா, நம்ம இம்மா கஷ்டப்பட்டது எல்லாமே தாடிக்காரனுக்கோசரமும் என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற பாப்பா கோசரமும் தானே. அதனால அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுக்கா. தாடிக்காரனை நான் பத்திரமா காப்பாத்தணும்க்கா. அவன் உடம்புக்குள்ளார இருக்கிற துஷ்ட சக்திய வெளியே போக வச்சுட்டு தாடிக்காரனை பத்திரமா மீட்டு எடுக்கணும்க்கா. சீக்கிரம் நான் சொன்னதை செய்யுங்க. ஏய் பொம்மி, ராணி, நான் சொல்றத நீங்க 2 பேரும் கேட்கணும். இது நம்மளோட மோளு எச்சினியோ இல்ல பொம்மையான்னு தெரியலையே, கண்டுபிடிക്കാം. போலே பொம்மி, நீதானா? பொம்மி, போன காரியம் எந்தாச்சு? அகோர அதிபதியான அந்த ராட்சசனை வெளியே வராம தடுத்தாச்சுல்ல? இல்லங்க ஐயா, அந்த நேரத்துல என்னோட வேம்பு சாரோட உயிரை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலங்க ஐயா. ஏற்கனவே என்ன பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிற அந்த துஷ்ட ஆத்மா இப்ப ரொம்ப வீரியமா இருக்கு. இந்த நேரத்துல அவனால என் வேம்பு சாருக்கோ ராணிக்கோ எதுவும் ஆகக்கூடாது. அதே நேரத்துல உங்க பொண்ணு யட்சினிக்கும் ஒன்னும் ஆகக்கூடாது. இந்த சங்கடமான சூழ்நிலைய எப்படி சரி செய்யறதுன்னு புரியாம நின்னுட்டு இருக்கேன்.
நம்பூதிரி ஐயா, நீங்க தான் எனக்கு ஒரு வழி காட்டணும். மோளே, முதல்ல பெட்டியில இருந்து வெளியே வந்த அவனோட சக்திய அதிகரிக்க விடாம நாம தடுக்கணும். அதுன மண்ட ஓட்டு வசிய வித்தைய செய்யான் ஆரம்பிக்கணும். அத செய்யறதுனால எப்படி அந்த மனோவை கட்டுப்படுத்த முடியும்? அவன் தான் இப்போ அகோர அதிபதியா பயங்கர சக்தி வாய்ந்தவனா இருக்கானே. மனோவை நம்மட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா அதுல முன்னாடி எந்த மோல் எச்சினியோட சக்திய ஒண்ணும் இல்லாம பண்ணணும். எந்த மோல் எச்சினியோட எத்தனையோ சக்திகள் தான் இப்போ மனோவுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு. அது கொண்டு ஆதியமா மண்ட ஓட்டு வசிய வித்தையால எச்சினிய தடுத்து நிறுத்திட்டா அவளோட கனவு கண்டிப்பாயிட்டு நடக்கல. பின்ன அவளால அகோர அதிபதி ராணியாயிட்டு மாற. கோயிலுக்கு பரிகாரம் செய்ய போன அந்த சித்தார்த்துக்கும் ராணிக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த யட்சினி ராணியையும் பொம்மையையும் அழிச்சிட்டாளான்னு தெரியாம எனக்கு அப்படியே மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. அக்கா, நீங்க மட்டும் இந்த காட்சியை பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க தலை சொக்குநூறா வெடிச்சிருங்கக்கா. என்ன சொல்றீங்க சித்தப்பா? நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் உளரல, நீங்களே அங்க பாருங்க. ஐயோ, இவங்க 2 பேரும் இங்க இருக்காங்கன்னா அப்ப கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணது யாரு? அதானே, இங்க இருக்கிறது ஒரிஜினலா இல்ல கோயில்ல இருக்கிறது ஒரிஜினலா?